சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் இப்போது தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத கவனிப்போங்க. நல்லா விரிவாக கேளுங்க. தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு இஷ்ட காமியார்த்த சித்திகளை தரக்கூடியதாகவும் அதே போல் கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இந்த வருடம் அமையுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் அதிபதியும் தங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. இந்த கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதானது இந்த வருடம் ஆரம்பிக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியாதிபதி குரு பகவான், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதி புதன், இந்த 2 பேரும் பரிவர்த்தனை செய்து கொள்வதனால யோகம். கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய
தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா வெளியூர் போகணும் அல்லது வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. ஒரு ஆன்சைட் ப்ரோக்ராம் போகணும், அங்கே போய் கூட இல்லைன்னா சில சமயம் செட்டில் ஆகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ஒரு முன்னேற்றமானதாகும். வெளிநாடு போய் அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவருக்கு இந்த குருவினுடைய பார்வை நல்லா கிடைக்கிது. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒருத்தருக்கு இந்த 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து குருவினுடைய பார்வைக்குள்ளே வராங்க. அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த 11, 12 இரண்டுமே வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒரு யோக பலனை தரக்கூடியது. அந்த குரு பலன் கிடைக்கிறதுனால வெளிநாடு செல்வதனாலே நல்ல யோகம், பணங்காசுகள் சம்பாதிக்கிறது, குடும்பத்திற்கு நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுறதுன்னு பல நன்மைகள் உண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ஆரம்பிக்குது. புதிய செயல்கள் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது அதனுடைய சஞ்சாரம். ராகு பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்திலிருந்து 2ஆம் பாவத்துக்கு வராரு. இது ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும். கேது பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் வருகிறார். அதில் குரு பகவானும் வருகிறார். இதில் அர்த்தாஷ்டம சனி பகவான், அஷ்டமத்தில் குரு, ரெண்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். சனிக்கிழமை தனுசு ராசிக்காரங்க விடாமல் சனி பகவானை கும்பிடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம், 2 எள்ளு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி எள்ளு தீபத்தை ஏற்றுங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா வெற்றிலை மாலை, ஆஞ்சநேயருக்கு 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலை போட்டு வந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரும் அதே மாதிரி விநாயகப் பெருமானும் சனி பகவானினுடைய தோஷத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்கள். அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. சனி பகவானால் 2 பேரை மட்டும்தான் பிடிக்க முடியாது. அது ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று விநாயகப் பெருமான். அது மாதிரி இந்த 2 பேரையும் நம்ம கும்பிட்டு வந்தோம்னா நமக்கும் நல்ல ஒரு அனுகிரகம். அந்த 7 அர்த்தாசம சனி, அப்புறம் அஷ்டம குரு, இதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் கண்டிப்பாக குறையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோகம் இருக்குது. அதை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கார். குருவினுடைய பார்வைக்குள்ளே வராரு. அதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிகளும் நல்ல சுபிக்ஷங்களும் உண்டு. முக்கியமாக இந்த வருடத்தில் சொன்ன மாதிரி சனி பகவான், ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல அமக்கலம் இருக்கும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள், விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு.
முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ.